உங்கள் திருச்சி விவசாயி. என்னடா அன்றைக்கி பனியனோட வந்திருக்கேன் நினைக்காதீங்க. எனக்கு கீழே பாருங்கள், இந்த தோப்பு இருக்குல்ல, ஒரு 10 தடவை உழவு ஓட்டியிருப்பேன். இப்போ கடைசியாக உழவு ஓட்டிட்டேன். கடைசியாக இந்த தோப்பும் அங்கே அந்த மல்லிகை செடியில் பதியம் போட்டிருக்கோம். அங்கே அந்த மரத்துக்கு அங்கிட்டும், அந்த ஒத்த மரம் இருக்குல்ல, அங்கிட்டேன் ரெண்டே ஒன்றா உழவு ஓட்டிட்டேன். மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னா மழைன்னு சொல்லி வானிலை போட்டுட்டாங்க. அவசர அவசரமாக என்ன சரி அப்போ தான் ஓட்டிகிட்டு போகிறாங்க உழவு ஓட்டிகிட்டு போகிறாங்க. அன்றைக்கி மதியமே மழைன்னு சொல்லிட்டாங்க. ஓட்டிட்டு போனதே 12 மணிக்கு. தடாமுடான்னு சொல்லிட்டு வந்து இந்த தோப்பை வந்து, ஏன்னா இது ஏற்கனவே 10 தடவை உழவு ஓட்டிட்டான். இந்த தோப்பு ஒரு தடவை உழவு ஓட்ட ஆரம்பித்தேன் அப்படின்னா அது 10 தடவை ஓட்டணும். ஏன்னா அந்த மாதிரி ஓட்டிக்கிட்டே இருக்கேன். ஓட்டி போடுவேன், மழை வரும், அப்படி போட்டுருவேன். அப்படி ஓட்டி போடுவேன், ஏதாவது எனக்கு ஒரு வேலையை போயிடுவேன். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் வந்து பில்லு முளைச்சிடும். மறுபடியும் ஒரு ஓட்டி போடுற மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி 10 தடவை வந்துச்சு. இப்போ 10வது தடவை நம்ம தடாமுடான்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஒரு வரப்பு இருக்கா, இதே மாதிரி குறுக்கு 2 வரப்பு இருக்குது, இதே மாதிரி இதில் 2 குறுக்கு வரப்பு இருக்குது. மற்றபடி அங்கிட்டு ஒரு வரப்பு, அந்த வாய்க்கால் வரப்பு இருக்குது. இந்த சைடில் கொஞ்சம் மண்ணை அணைச்சிட்டேன், இப்படியே வரப்பு மாதிரி. இப்படி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் மதியானம் 3 மணிக்கு மேலே இந்த வரப்பை வச்சுட்டு இந்த குறுக்கு வரப்பெல்லாம் வச்சுட்டு அப்படியே இப்போ தட்டுறதுக்கே 7-7:30 மணி ஆச்சு. நைட்டு 7:30 மணிக்கு மேலே விதையை தெளிச்சிட்டு போனேன். அன்றைக்கி மழை தட்டி இருக்கும்போதே சும்மா ரொம்ப அளவுக்கு அந்த அளவுக்குலாம் தட்டல, சும்மா காலையிலே தட்டி விட்டேன். நான் எங்கள் வீட்டுக்காரம்மா இன்னொரு பையன் மொத்தம் 3 பேரும் தட்டி விட்டோம். 7:30 மணி, இதே 8 மணிக்கு தான் இந்த காட்டில் விட்டு போனோம். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கெல்லாம் மழை வரும்னு சொன்னாங்க. மழை வரல, விதை தெளிச்சிட்டு. அதனால் விதைக்கு தண்ணி விட்டு மருதண்ணியும் விட்டேன். மருதண்ணியும் விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பையிலேருந்தே பிடிச்சிட்டு அடிக்குது. இந்த விதையை போட்டதுலேருந்து எனக்கு விதுக்குங்குது. பருவம்லாம் வந்துருச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். பருவம்லாம் வந்துருச்சு. பருவம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி மழை அடிச்சதுன்னா அப்படின்னா சுத்தமாக காலி. என்ன பண்ணுறது இல்லை. இதை பற்றி ஃபுல் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இன்னும் தெளிவாக இருக்கும் உங்களுக்கு.